ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. போவாஸ் ரூத்துக்கு செய்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே போர்வையை விரித்து பிடி என்கிறான். அவள் போர்வையை விரித்து பிடித்த போது 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் அதை தூக்கி விட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறான். இதே ரூத்து 2வது அதிகாரத்தில் வயல் நிலத்தில் வந்தபோது போவாஸ் அங்கே அளந்து கொடுக்கவில்லை. மாறாக என்ன செய்கிறார் என்றால் சில கதிர்களை அவளுக்காக சிந்த விடுகிறான். 2வது அதிகாரம் 16வது வசனம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள் என்கிறான். அங்கே அவளுக்காக அரிகள் சிந்த விடப்படுகிறது. அவள் என்ன செய்கிறாள்? 17வது வசனத்துல சாயங்காலம் மட்டும் வயலிலிருந்து ஒவ்வொரு கதிரா பொறுக்கிறாள். ஒவ்வொரு கதிரா பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்து அதை எடுத்துக்கொண்டு அவளே ஊருக்கு வருகிறாள். அவளுக்காக சிலது சிந்த விடுகிறது. அதை எடுத்து சுத்தம் பண்ணி அதை எடுத்து அவளே தான் கொண்டு வரான். ஆனா 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இங்கே போவாஸ் சிந்த விடவில்லை, அளந்து கொடுக்கிறார். அளந்து கொடுக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன? சிந்த விட்டதை விட மிகவும் அதிகமாய் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு என்ன செய்கிறார் என்றால் அதை அவரே தூக்கி அவள் தோள் மேல வைக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு சிந்த விட்டவர் இன்னைக்கு இவ்வளவு அதிகம் செய்ய காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். அன்று கூட்டத்தில் ஒருவளாய் நின்றாள். இன்று அவர் அருகே அவருக்காகவே வந்து நிற்கிறாள். அன்னைக்கு வந்தது கதிருக்காக வந்தா, இன்னைக்கு வந்தது அவருக்காக வருகிறாள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுக்கு கூடவே கொடுக்கப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில இன்னும் சிலதை சிந்த விட்டுட்டு தானே இருக்கிறேன். நானே கஷ்டப்பட்டு நானே அதை எடுத்து அதை துடைத்து சுத்தம் பண்ணு, ஏதோ அன்றாட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தானே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கிறது. என்னைக்கு இதுக்கு அடுத்த லெவலை நான் பார்ப்பதற்கு இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கான நற்செய்தி தான். கூட்டத்தில் ஒருவராய் வந்து நிற்பதை கடந்து அவர் சமூகத்தில் நானும் இயேசுவோம். இந்த ஒரு நிலைக்கு வாருங்கள். இயேசுவோடு தனித்திருக்கிற அனுபவம். ஆமென். இப்பொழுது இவள் வந்தது 6 படி வார்கோதுமை வாங்க வரல, அவர் பாதத்தில் இருப்பதற்காகவே வருகிறார். முதலாவது வந்தது ஏதாவது கிடைக்குமான்னு தான் வந்தா. இப்ப வந்தது அதற்கல்ல, அவர் பாதத்தில் இருப்பதற்காக. அப்படி வருகிறவர்களுக்கு தான் இந்த போவாஸ் என்ன செய்கிறார்னா அளந்து கொடுக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்ல, அவளால் அது தூக்க முடியல. கர்த்தர் தருகிற நன்மை என்பது அப்படிதான், நம்முடைய திராணிக்கு மேலானது. அவர் என்ன செய்கிறார்? தூக்கி தோல்ல வச்சு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்பி இயேசுவிடத்தில் வாருங்கள், அளந்து தந்து ஆமென் குறைவெல்லாம் நிறைவாக்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, சிந்த விடுகிற கதிர்க்காக வருகிறவர்களாய் அல்லாமல் எங்களுக்காய் கதிரை சிந்த விடுகிற உமக்காக உம்மிடத்திலே வர எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அளந்து தருகிற தேவன் கர்த்தாவே, அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.